வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். நான் வந்து தெருவில் காய் விற்கிறேன். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, பைபாஸ் ரோடு மேலே காய் விற்கிறேன். இப்போ மணி 7 மணி இருக்குமாக்கா, 7 மணி. நான் எங்கே இருக்கிறோம்னா ஹவுசிங் போர்டாண்ட இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுசிங் போர்டாண்ட காய் விற்கிறோம். எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்னால் காய் கொடுக்க முடியல. ஆனால் பாருங்க, கொடுக்கலாம் பாருங்க. ஒரு ஆள் கூட இல்லை பாருங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது நான் காய் விற்கிறது, யாருக்கும் தெரியாது. ஈவினிங் டைமில், நைட் டைமில் காய் விற்கிறது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா எல்லாம் வருவாங்க, இனிமே வருவாங்க. ஒரு பழமொழி இருக்குது, இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க. இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க. அது ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த இருட்டுக்கடை அல்வா அவ்வளோ ஃபேமஸ் ஆனதே அந்த இருட்டு தான். அதே நானும் இருட்டில் ஆரம்பிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டில் ஆரம்பிச்சுக்கிற வியாபாரத்தை ஒரு நாள் நானும் இருட்டுக்கடை அல்வா கடை மாதிரி ஃபேமஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வியாபாரம் சுமார், அவ்வளோதான். ரொம்பலாம் நான் சொல்லலை, வந்ததுக்கு ஏதோ சுமார், அவ்வளோதான். ஃப்யூச்சரில் எப்படி வியாபாரம் ஆகுது எல்லாமே நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எதுக்குமே வந்து சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அடி, இதெல்லாம் ஒரு அடி பார்த்து ஒரு அடியை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எனக்கு வீர அடி ஒன்று இடி மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து என்ன நடக்குது, சிட்டியில் வந்துருக்குறல்ல, சிட்டியில் வியாபாரம் எப்படி இருக்குது எல்லாமே பதிவு பண்ணுறேன். பாய்.